5 வருஷம் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணாங்க இந்த பையன். அந்த பொண்ணை எனக்கு அப்பா அம்மா தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு எங்கெங்கேயோ பொண்ணு தேடினாங்க, கிடைக்கல. இந்த பையனுக்கு இப்போ வயசு 33 ஆயிடுச்சு. கடைசியில் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த என்கேஜ்மெண்ட் நடத்துறதுக்காக இந்த பையனோட ஃபேமிலி அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் என்கேஜ்மெண்ட்டும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அவன் கிளம்புறப்போ அவங்க வந்த வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகி அன்றைக்கி அவங்களால அங்கே போக முடியல. பொண்ணு வீட்டிலே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அடுத்த நாள் கிளம்ப பிளான் பண்ணும்போது தான் நம்மளோட பிஎம் வந்து லாக்டவுன் அறிவிச்சிடுறாங்க. அவங்க எல்லாருமே அந்த பொண்ணு வீட்டிலே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும்னு நிறைய ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஹீரோக்கு என்ன தெரிஞ்சுன்னா அந்த பொண்ணுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே இருக்குது. கதை இப்படியே போக போக ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்க நம்ம ஹீரோக்கு ஃபிக்ஸ் பண்ண அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்க கூட ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு லவ் இருந்துச்சு. அவங்க வீட்டில் சொல்லியும் ஒத்துக்கல. ஸோ பெரிய பிரச்சனையே நடந்தது 2 ஃபேமிலிக்கு நடுவில். ஸோ இப்படியே போயிட்டு இருக்க ஹீரோவோட தங்கச்சி அவங்களுக்கு இந்த ஹீரோ மேலே சின்ன ஒரு க்ரஷ் வர அது போக போக லவ்வாக மாறி அது ரொம்ப அழகாகவே காமிச்சிருப்பாங்க. அதுதான் நீங்கள் படத்தோட கதை. ஸோ போக போக அது லவ்வாக மாறி கடைசியில் அது மேரேஜில் முடியுது. எஸ், இந்த படத்தோட பேர் லவ் மேரேஜ். விக்ரம் பிரபு ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இது ரொம்ப நேச்சுரலான படம், ரொம்ப சிம்பிளான படம். பெரிய தோதில் ஆஹா ஊகான்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு செட்டான ஒரு சூப்பரான படம். ஒரு 33 வயசு பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, அதனால அவன் என்னென்ன அனுபவப்படுவான், இந்த சொசைட்டி அவங்ககிட்ட என்னென்ன கேள்வி கேட்கும், அவன் அது எந்த அளவுக்கு டார்ச்சராக இருக்கும், அவனை எந்த அளவுக்கு ஒதுக்கி வைப்பாங்க, எல்லாமே இந்த படத்தில் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஸோ பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு.